ஜீமான் கீமான் போல செபஸ்டியன் சைமானையும் கடந்து வருவது தமிழர்களின் வாழ்வியலுக்கு நல்வழி சமைக்கும். தமிழ்நாட்டில் இப்போ அதிகாரத்தில் இருக்கிற நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை மேடைகளில் வைத்து சீமானா சாமானா என விழித்து பேசியிருந்தமை கண்டனத்துக்குரிய விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்த தொனிப்பட செல்வச்சன்னதி ஆலயத்தில் சிறுவனொருவன் ஆன்மீக உரையாற்றியமை இப்போது சர்ச்சையாக மாறியிருக்கு, விமர்சனங்களையும் தோற்றுவிச்சிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொளியில் நாங்கள் பேச போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னிமைந்தன் கிருபா. நியூஸை தமிழ் என்ற எமது வலையொலி மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்கள் ஊடாக எமது முழுமையான காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும். எமது 2 பக்கங்களையும் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கோ. தொடர்ந்தும் நாங்கள் காணொளிக்குள்ளே போவோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள மிகவும் பிரபலமான பாடசாலை ஒன்றின் ஆரம்ப வகுப்பு மாணவன் ஒருவென்ற ஆன்மீக சொற்பொழிவு அன்னதான கந்தனின் ஆலயமான செல்வச்சன்னதியில் சில நாட்களுக்கு முதல் இடம்பெற்றிருந்தது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். செல்வச்சன்னதி கலாமன்றத்தின் தெய்வீக இசையரங்கில் முருகன் கடவுளா முப்பாட்டனா என்ற தலைப்பில் இடம்பெற்ற இந்த சிறுவன்ற ஆன்மீக உரையை முதலில் உருத்திரசேனை என்ற முகநூல் பக்கம் பகிர்ந்திருந்தது. சுமார் 8 நிமிடம் நீடித்த இந்த ஆன்மீக உரையானது அனைத்து வயதினரும் அறிய வேண்டிய அழகன் முருகன்ற தோற்றம் மற்றது அவன்ற வரலாறுகளை உள்ளடக்கி இருந்தமை மிகவும் சிறப்பான ஒன்றாக இருந்தது. ஆனால் கூட இந்த ஆன்மீக உரையை தயாரித்து கொடுத்தவர் அரசியல் நிலைப்பாட்டை, தனது அரசியல் நிலைப்பாட்டை இதில் உள்ளடக்கி இருந்தமை மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. நானும் ஒரு இலங்கையின் வன்னி பெருநிலப்பரப்பின் சைவன் என்ற அடிப்படையில் இந்த உரையின் சில பகுதிகள் வெறுக்கத்தக்க உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறத சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. சங்க இலக்கியங்களும் அன்னை தமிழும் சிவனின் புத்திரனார் என்று பாடப்படும் மம்பிரான் முருகப்பெருமானை இன்று ஒரு சில மாற்று மத மிஷனரி கும்பல்கள் முருகன் முப்பாட்டனடா, முறுக்கு உடம்படா, முருங்கை மர விவசாயம் கற்று தந்தாடா என்று புழுகி விடுவதை நம்பி முருகனை மனிதராக சீர்தரிக்க வேண்டும் ஒருவர் நீங்களாக இருந்தால் நீங்களும் முருக விரோதியே. குறிப்பாக தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தமிழர் தேசத்துக்கான அரசியலை பேசி வரும் ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகின்ற அல்லது மேற்கோள் காட்டப்படுகின்ற சீமானை தற்போது ஆட்சியில் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் மேடையில் வைத்து சீமானா சாமானா என்று விழித்து பேசியிருந்தமை பேசுபொருளானபடியமாக மாறியிருந்தது. இந்த நிலையில் இந்த சிறுவன்ற ஆன்மீக உரையில் சாமான் என்ற வார்த்தையை தவிர்த்து அந்த தொனிப்பட கீமான், சீமான், செபஸ்டியன் சைமன் போன்ற இந்த சிறுவனின் பேச்சுக்கு ஒவ்வாத பதங்கள் அல்லது சொற்கள் இடம்பெற்றிருக்கு. அதோட சீமான் ஒரு கிறிஸ்தவர் என்பதாகவும் மிஷனரிகளின் கைகூலி என்பதாகவும் இந்த சிறுவன் முன்வைத்த உருவகப்படுத்தல் என்றது ஆன்மீக உரைக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒன்று. இந்த உரையை எழுதி கொடுத்த ஆன்மீகவாதி தனது கருத்துக்களை, அதாவது அரசியல் கருத்துக்களை இந்த உரையில் உள்ளடக்கி இருந்தமை மிக மிக வெட்கக்கேடான ஒரு விஷயம். நாங்கள் மற்றவர்கள் மீது கை காட்டுவதற்கு முதல் இலங்கையில் சைவர்களாக நாங்கள் எங்களின் மதத்துக்கும் எங்களோட இனத்துக்கும் என்ன செய்தமென்ற கேள்வியை நாங்கள் எங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சில மாதங்களுக்கு முதல் சிவராத்திரி விரத நாள் முடிவடைஞ்ச பின்னர் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருகோணமலைக்கு நான் சென்றிருந்தேன். திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த வாய்ப்பை எனக்கு ஈசன் அருளியிருந்தார். அப்போ ஈசன் அருளால் கோணேஸ்வரன் விக்கிரகத்தை உள்வீதி வலம் வரும்போது தூக்குற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருந்தது. அப்போ வன்னியிலிருந்து சென்ற எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய சோகம். அதாவது சாமி விக்கிரகங்களை தூக்குவதற்கு அங்கே ஆட்கள் இருக்கே இல்லை. குறிப்பாக இந்த பஞ்ச ஈச்சரங்கள் ஒன்றுக்கே இந்த நிலைமை இருக்குது. 1000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இந்த ஆலய நிர்வாகத்திலேயோ அடிப்படை உறுப்பினர்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட இன்றும் கூட அதே நிலைமை நீடிப்பதாக எனது முகநூலில் நண்பராக இருக்கிற திருவண்ணாமலையை சேர்ந்த ஊடகவியலாளர் சஞ்சீவன் துரை நாயகம் அவர்களின் பதிவின் மூலம் அண்மையில் அறிந்து கொண்டன். மிகவும் ஒரு கவலையை ஏற்படுத்தி ஒன்றாகத்தான் அது இருந்தது. இப்படி இருக்க வடக்கு கிழக்கில் உள்ள பெரும்பாலான ஆலயங்களுக்கு பண்டிகை காலங்களை தவிர இப்போ இளைஞர் யுவதிகள் பெரும்பாலும் செல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது.
அதன் காரணமாக தான் அந்த குணேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகத்தை தூக்குறதுக்கு கூட ஆக்கள் அன்றைக்கு இருக்கல. இவ்வாறு நாங்கள் வந்து சமய வழிபாடுகளிலிருந்து வெளியேறிக்கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய இந்த சிறுவன் கூட எதிர்காலத்தில் வந்து சைவத்துக்கு எவ்வளவு தூரம் பாடுபடுவான்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதோட நாங்கள் இந்த மாற்று மதம் என்று எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் மற்றது கிறிஸ்தவ மதங்களை பின்பற்றுவோரை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமது நம்பிக்கைகளை வந்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகிறதுக்கும், மற்றது அந்த சமூகத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களை மீட்டு அவர்களோட வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கும் இந்த இரண்டு சமூகங்களும் வந்து ஒரு கணிசமான அர்ப்பணிப்பான பங்களிப்பை செய்கிறதுன்றது உண்மை. அப்படி இருக்கேக்குள்ள சைவர்களாக நாங்கள் வந்து எங்களுடைய சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அல்லது வந்து இவர்கள ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கும் என்ன செய்கிறோம்ன்றது வந்து ஒரு பாரிய கேள்வியாக இருக்குது. அப்போ நாங்கள் சைவர்களாக நாங்கள் இப்போ ஆலய வழிபாடுகளிலிருந்து வெளியேறி களியாட்டங்களையும் ஏனைய வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத பல விடயங்களையும் கவனம் செலுத்தி வாரம்ன்றது தான் யதார்த்தம். மற்றது அது கவலைக்குரிய விஷயமும் இருக்குது. அப்போ இப்படி எங்கள் மீது வந்து பாரிய தவறுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் மற்றவர்கள் மீது கைகாட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு சீர்கேடான விஷயம். சரி, நாங்கள் இப்போ ஆன்மீக உரைன்ற தலைப்பான முருகன் கடவுளா முப்பாட்டனா என்ற விடயத்துக்கு வருவோம். சரியா, எனக்கு தெரிந்தவரை முப்பாட்டன் என்ற பதம் வந்து மனித உருவம் அல்லது உயிரியல் ரீதியான முன்னோன் என்பதாக எந்த ஒரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானால் குறிப்பிடப்படையில் என்று தான் நான் சொல்லுவேன். முருகனை தமிழர்கள்ட முப்பாட்டன் என்ற கூறுறது வந்து தமிழர்கள்ட பழங்குடி மரபு, குறிஞ்சி நில நாகரிகம் மற்றும் சங்க இலக்கிய வேர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக பண்பாட்டு அடையாள கூற்றாகத்தான் புரிந்து கொள்வது நிச்சயமாக அதுதான் ஒரு அறிவார்ந்த அணுகுமுறை. அதை விட்டுட்டு இப்போ இவ்வாறு நாங்கள் மனித உருவம் கொண்டதால் முப்பாட்டன் என்று சீமான் அழைக்கிறார் என்றது வந்து ஒரு பிற்போக்கான விமர்சனமாகத்தான் நான் பார்க்குறேன். சங்க இலக்கியங்களில் ஒன்றான தொல்காப்பியத்தில் குறிஞ்சி நிலத்தோட சேயோன் தொடர்படுத்தப்படுகிறார். இந்த சேயோன் என்றது வந்து ஆய்வுகளின் அடிப்படையில் முருகன் என்பதாகத்தான் அடையாளப்படுத்தப்படுது. அப்போ இதன் முக்கியத்துவம் என்னென்று பார்த்தோம்னா, முருகன் வெறுமனையே ஒரு கோயில் தெய்வமாக மட்டும் இருக்கல. தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்களின் நிலம், இயற்கை, வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு இணைந்த ஒரு தெய்வ மரபின் ஒரு பகுதியாகத்தான் முருகன் இருந்திருக்கிறார். அதோட வந்து பரிபாடல்ல கூட செவ்வேள், நெடுவேள், இளமை மற்றும் அழகுடன் தொடர்புடையவன், மயிலுடன் தொடர்புடையவன், வேலுடன் தொடர்புடையவன் என பல்வேறு வடிவங்களில் முருகன் சித்தரிக்கப்படுறார். அதாவது வந்து சங்ககால தமிழர்களின் இயற்கை, காதல், வீரியம், வழிபாடு, இசை ஆகியவற்றோட இந்த முருக வழிபாடு இணைந்திருந்ததை இந்த இலக்கியங்கள் காட்டுது. அதோட சீமான்ற பெரும்பாலான உரைகளில் வந்து முருகனை எங்கள் இறையோன், கடவுள், பெருமான் என்றே வந்து அவர் விழிக்கிறார். அப்போ இதன் மூலம் வந்து முருகனுக்கு மனித உருவத்தை சீமான் கொடுக்கின்றார் என்ற வாதம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதோட முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தலைவன் மற்றும் போர் தெய்வம் என்றதால் வேலேந்திய வீரனாக சித்தரிக்கப்படுகிறான். அப்போ அதன் அடிப்படையில் உடல் முறுக்கேறியவன் என்ற ஒரு பதத்தை வந்து சீமான் தனது உரையில் பயன்படுத்தி இருந்தார். இந்த அடிப்படையில், அதாவது வந்து ஒரு போர் வீரன் என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த உருவப்படத்தில் செய்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். இதை ஒரு பக்கம் வச்சு விட்டு நாம் தமிழர் கட்சியின் அரசியலையும் நாங்கள் இங்கே வெறுமனையே அது சரியில்லை என்று சொல்லி புறந்தள்ள முடியாது. இந்த பூமியில் ஆன்மீகம் என்ன? எந்த ஒரு விடயத்தை செய்வதற்கும் அல்லது பேசுவதற்கும் வந்து மனிதன் முதல்ல உயிரோடு இருக்கணும். சரியா? உதாரணமாக இந்த ஆன்மீக உரையாற்றின தம்பி எடுத்துக்கொள்வோமே, முருகனை மேலும் போற்றுவதற்கும் அவன் கடவுள்தான் என்று தமிழர்கள் மனங்கள் ஆழமாக வேலூன்ற செய்வதற்கும் முதல்ல இந்த தம்பி உயிரோடு இருக்கணும், அல்லது பாலகன் உயிரோடு இருக்கணும். இந்த பாலகன் உயிரோடு இருக்க வேணுமெண்டா இந்த பூமி இருக்கணும். சரியா? இந்த பூமி இருக்கணுமெண்டா அதன் அடிப்படை கூறுகளாக இருக்கிற எங்களுடைய சங்க இலக்கியங்களில் ஐம்பூதங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றின் சமநிலை இருக்கணும். இது வந்து சங்க இலக்கியங்களான தொல்காப்பியம் மற்றும் புறநானூறுகளில் வந்து இந்த ஐம்பூதங்கள் அடையாளப்படுத்தப்படுது. ஆகவே இந்த ஐம்பூதங்களின் சமநிலை வந்து இந்த பூமி நீடித்ததாக இருக்கிறதுக்கு மிக அவசியம். அப்படி இருக்கல இந்த சமநிலை இருக்கும்போது தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான அடிப்படை ஏற்படுத்தப்படுது. இதை புரிந்து கொண்டால் தான் உயிர் வாழவே முடியும். அப்போ இந்த தம்பி உயிரோடு இருக்க வேணுமெண்டா
இந்த சமநிலை இருக்கணும். இந்த சமநிலை இருந்தால் தான் இறைவனையே அவரை வழிபட முடியும், புரிந்து கொள்ள முடியும், அல்லது அடுத்த சந்ததிக்கு கடவுள் தொடர்பாக அல்லது முருகன் தொடர்பாக விடயங்களை கொண்டு போகக்கூட முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சியின் சில கொள்கைகள் மற்றும் கருத்துக்கள் வந்து விமர்சனத்துக்குரியதாக இருந்தாலும் அவர் முன்னெடுக்கின்ற இயற்கை மற்றும் இனம் சார்ந்த அரசியலில் எப்போ வந்து புறந்தள்ள முடியாது. ரெண்டாலும் வந்து ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இயற்கை சார்ந்த அரசியல் என்றது வந்து ஒரு மந்த கதியில் தான் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த மந்த கதிக்கு மத்தியிலையும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் இயற்கை சார்ந்த அரசியலை வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மேற்கொண்டு வருது. ஆனாலும் கூட இந்த இயற்கை சார்ந்த அரசியலுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு அல்லது இது ஒரு பிற்போக்குத்தனமான நிலைப்பாடு என்ற எண்ணங்கள் வந்து தற்போது இளைஞர்கள் மத்தியிலே இருக்குது. ஏனென்றால் இப்போது இருக்கிற இந்த குடிநீரை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு பன்னாட்டு அல்லது கோர்ப்பரேட் நிறுவனங்கள விற்பனை பொருளாக இருக்குது. ஆனால் இந்த குடிநீர்ன்றது வந்து ஒரு மனுஷன் அடிப்படை உயிர் வாழ்வதற்கான தேவை. இப்போ குடிநீர் ஒரு நாளைக்கு இல்லாட்டிக்கு மனுஷன் உயிர் வாழவே முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆகவே வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் அதாவது இந்த கோர்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த இனம் சார்ந்த அல்லது இயற்கை சார்ந்த அரசியலுக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்குது. அதுக்கு எதிரான அரசியலுக்கு நிறைய நிதிகளை வழங்குவதால் கடந்த தேர்தல்களோட நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்திருந்தது என்று தான் சொல்லணும். ஆகவே வந்து இவ்வாறு கோர்ப்பரேட் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களின் வர்த்தக மனோநிலையை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவை எழுதி கொடுத்த நபரின் மனோநிலை இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த நபரின் அடிப்படை அறிவற்ற அரசியல் கருத்துக்களை தாண்டி வரலாற்றின் அடிப்படையில் முருகன் என்பவர் கடவுளே மனிதர் அல்ல என்பதை எடுத்துக்கூறிய விதம் வந்து நிச்சயமாக பாராட்டுக்குரியது. மறுபுறம் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாதவர்களின் ஆதிக்கம் என்றது வந்து மனித குலத்தின் பேரழிவுக்குத்தான் வழிவகுக்கும் என்று சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.